வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு வந்து சப்பாத்தி மாவு எப்படி பிசைறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நல்லா சாஃப்டான சப்பாத்தி வர்றதுக்கு நான் 1/2 கிலோ வந்து கோதுமை மாவு எடுத்துருக்கிறேன். ஒரு 1/2 ஸ்பூன் வந்து நைஸ் உப்பு போடுறேன். இந்த ஸ்பூன் அளவில் நல்லா இப்படி கலந்துக்கலாம். எந்த மாவுன்னாலும் ஓகே தான். இது இப்போ நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி பாருங்க, இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிசைஞ்சுக்கோங்க. எடுத்தோடனே வந்து ஃபுல்லாக தண்ணி ஊற்றாதீங்க. இப்படி எல்லா மாவுக்குமே கொஞ்சம் ஃபஸ்ட்டு படணும். கொஞ்சம் எல்லா மாவுக்குமே தண்ணி படுற மாதிரி பண்ணிவிட்டு மறுபடியும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க. ஒரு 2-3 தடவை செய்ய செய்ய அந்த டெக்னிக் கண்டுபிடிச்சிடலாம். அதே மாதிரி ரொம்ப டைட்டாக வந்து கெட்டியாக பிசைஞ்சிட வேண்டாம், ரொம்ப லூஸாகவும் பிசைஞ்சிட வேண்டாம். கொஞ்சம் கெட்டியாக பிசைஞ்சா கூட நம்ம அரிசி மாவுக்கெல்லாம் வந்து எப்படி ஊற வைக்கிறோம் அது மாதிரி ஒரு 7 hours அப்படி ஊறிடுச்சுன்னா அது கொஞ்சம் ஈஸ்ட் ஃபார்ம் ஆகி சாஃப்ட் ஆகிடும். நீங்கள் அப்பயே வந்து பிசைஞ்சு உடனே வந்து சப்பாத்தி போடுறீங்க அப்படின்னா கொஞ்சம் லைட்டாக இலகலாவே பிசைஞ்சுக்கோங்க. உடனே சப்பாத்தி போடுறப்ப ரொம்ப கெட்டியாக பிசையாதீங்க. கொஞ்சம் ஊற வச்சு சப்பாத்தி போடுறப்பன்னா மாவு இலகிடும். இட்லி மாவெல்லாம் நம்மளுக்கு எப்படி வந்து புளிச்சிருச்சுன்னா இட்லி நல்லா கொஞ்சம் சாஃப்டாக உப்பெல்லாம் அப்படி வரும்ல, அது மாதிரி இதுக்கும் கொஞ்சம் ஈஸ்டெல்லாம் ஃபார்ம் ஆனோன்னா அந்த சாஃப்டாக இருக்கும். அதுதாங்க விஷயம். கொஞ்சம் இலகலாக பிழையணும் அப்பயே போடுறேன்னா. இல்லை கொஞ்சம் லேட்டாக வந்து அந்த டைம் இருந்தால் கொஞ்சம் கெட்டியாக பிசையலாம். ஆனால் அந்த ஈஸ்ட் ஃபார்ம் ஆகிறதுக்கு கொஞ்சம் நம்ம டைம் எடுத்துக்கிட்டால் தான் அது நல்லா சாஃப்டாக வரும். நான் வந்து இப்பயே போடுறேன். ஒரு 1/2 hour ஊறிட்டோன்னே போட்டுருவேன். இது பாருங்கள், இப்போ இந்தளவு போதும். இப்படி எடுக்கிறப்ப கொஞ்சம் ஒரு பிசு பிசுப்போடு இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் விஷயம். இந்த மாதிரி கொஞ்சம் இருந்தால் நல்லா சாஃப்டாக வரும். நம்ம வரமாவை கூட தேய்க்கிறப்ப தொட்டுக்கிட்டால் ரொம்ப ஒட்டாமல் வரும். எண்ணெய் கொஞ்சம் நான் கடலெண்ணெய் ஊற்றி பிசைகிறேன். இந்த ஸ்டேஜுக்கு அப்புறம் வந்து கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி நல்லா வந்து இது எல்லாமே இந்த பிரிஞ்ச மாதிரி இருக்குது பாருங்கள், இது எல்லாமே சேர்த்து பிசைஞ்சுக்கோங்க. இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். என்ன பாருங்க, இந்த கையளவில் ஒரு 1.5 கை அளவு எண்ணெய் ஊற்றிருப்பேன். நல்லா உள்ளேயெல்லாம் அந்த எண்ணெய் போகிற மாதிரி பிசைஞ்சுக்கோங்க. 10 தடவை வந்து இப்படி கொஞ்சம் அடிச்சுக்கோங்க. எல்லா மாவும் கரெக்டாக மிக்ஸ் ஆகிடும். நல்லா இப்படி வச்சு இந்த இடம் இருக்கு இல்லையா, இதை வச்சு இந்த எண்ணெய் எல்லா சைடும் போகிற மாதிரி பிசைஞ்சுக்கோங்க. நைட்டு ஒரு 8 hours அப்புறம் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா க்ளீனாக ஒரு டிஃபன் பாக்ஸில் போட்டு மூடி வச்சுருங்க. ஒரு 1/2 hour ஊறினோன்னே சப்பாத்தி போட்டுக்கலாம். காற்று போகாத மாதிரி நல்லா க்ளோஸ் பண்ணிடுங்க. இது இப்போ பாருங்கள், 1/2 hour ஆகிடுச்சு. நம்ம இப்போ தேய்ச்சி கல்லில் போட்டுக்கலாம். கல்லும் வந்து நல்லா காஞ்சிருச்சு. கல் வந்து சப்பாத்திக்கு போடுறப்ப கொஞ்சம் நல்லா திக்கான கல்லாக இருக்கணும். அப்புறம் நல்லா கல் காய விடணும். லைட்டாக புகை வர்ற அளவுக்கு காய விடணும். பாருங்கள், மாவு வந்து நல்ல ஒரு சாஃப்டாக இருக்குது. நம்ம எடுத்து உருட்டிக்கலாம். கைக்கு உள்ளே அடங்குற அளவுக்கு வந்து கொஞ்சம் எடுத்து உருட்டிக்கோங்க. வரமாவு தொட்டுக்கலாம். லைட்டாக ஒட்டுதுன்னா வரமாவு கொஞ்சம் தொட்டுக்கலாம். அதே மாதிரி கொஞ்சம் தின்னா போடுங்க, ரொம்ப திக்கா போடாதீங்க. இப்போ பாருங்க, கொஞ்சம் சுற்றி வந்து எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இந்த கரண்டியில் வந்து ரொம்ப அழுத்தாதீங்க, மெல்லமாக வந்து எண்ணெய் வந்து எல்லா சைடும் அப்ளை ஆகிற மாதிரி தேய்ச்சி விடுங்க. சப்பாத்தி போடுறப்ப இப்படி லைட்டாக வந்து புகை வரணும். அப்போ தான் வந்து கல் நல்லா காஞ்சிருக்குன்னு அர்த்தம்.
தோசைக்கு எப்படி கல் ரொம்ப காய விடக்கூடாதோ அதே ஆப்போசிட்டாக சப்பாத்திக்கு கல் நல்லா காயணும். மாதிரி பொன்னிறமாக மட்டும் எடுங்க. இது இப்போ போதும். இந்த ஸ்டேஜ் இருக்க மாதிரி எடுத்துருங்க. கரண்டியில் எடுக்கிறப்பே எவ்வளோ வந்து அப்படியே ஃப்ளெக்சிபிளாக இருக்குதுன்ட்டுன்னு சாப்பிட்டு பார்க்கலாம். நான் ப்ரக்கோலி, மஷ்ரூமு, பட்டாணி எல்லாம் போட்டு குருமா பண்ணியிருந்தேன். காலிஃப்ளவர் வெள்ளை குருமா போட்டிருப்பேன். அதே மாதிரி தான் பண்ணேன். சப்பாத்திக்கு சூப்பராக இருக்கும். சாப்பிட்டு பார்க்கலாம். சூடாக இருக்குது, கை வைக்க முடியல. பாருங்க எவ்வளோ சாஃப்டாக அப்படியே பிக்க முடியுது பாருங்கள். ஒரு அப்படியே லேயராக இருக்குது பாருங்கள். ரெண்டாக இப்படி எடுக்கிறப்ப கூட வந்து அழகாக அப்படியே பிஞ்சு வருது. இப்படி இருக்கிறப்ப நல்லா சாஃப்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. வந்து ரெடி ஆகலைங்கிறங்காட்டி இப்படியே வந்து சாப்பிட்டு பார்த்துட்ருக்கேன். இதே மாதிரி ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். கமெண்ட்ஸ்க்காக நான் வெயிட் பண்ணுவேன். செட்டிநாடு கொடி ரெசிபி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.